ஸோ வெல்கம். நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்திங்க அப்படின்னா வி வில் டாக் அபவுட் த சார்ஜஸ். நீங்கள் வந்து இப்போ நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன், எனக்கு வந்து 11th ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கணுமா, அப்போ தான் வந்து நான் 12th படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 11த்துக்கும் 12த்துக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து இட் ஹேஸ் நோ ரிலேஷன். ஸோ நீங்கள் 11th ஒரு சின்ன சின்ன பேசிக்ஸ் அஃப்கோர்ஸ் வி நீட், பட் 11th என்டையராக நான் படித்தா மட்டும்தான் என்னால் 12th நல்ல மார்க் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 11த்துக்கும் 12த்துக்குமே வந்து தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு சில பேசிக் கான்செப்ட்ஸோடு நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கை பார்க்கலாம். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு சாப்டரை நம்ம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ கண்டினியூஸாக ஒரு 3 சாப்டரை வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சாப்டர் 1, சாப்டர் 3 அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போத் ஆர் சிமிலர் தான், பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது. ஸோ செகண்ட் சாப்டர் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப சின்ன சாப்டர். அந்த சாப்டர்லேருந்து கம்பல்சரியாக நமக்கு வந்து ஒரு 5 மார்க் ப்ளஸ் 2 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ நமக்கு வந்துடும். அந்த செகண்ட் சாப்டர் ரொம்ப சின்ன சாப்டர், ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டரும் கூட. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் தான் கொஞ்சம் பெரிய சாப்டராக இருக்கும், பட் கான்செப்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான். ஸோ அந்த சிம்பிளான கான்செப்ட்ஸோட வி வில் ஸ்டார்ட் அவர் செஷன். ஸோ மோஸ்ட் வெல்கம். அஃப்கோர்ஸ் இதை நான் எப்போவுமே சொல்கிறது தான். ஸோ ஜாயின் பண்ணுறீங்க, பே பண்ணியிருக்கீங்க, வீட்டில் ஒரு ஹோப்போட தே ஹவ் கிவன் திஸ் சான்ஸ். ஸோ ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். என்னுடைய கைண்ட் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு செஷன் முடிஞ்சதுமே தயவு செஞ்சு புக்கு உங்களுடைய சீனியர்கிட்டையோ இல்லை புக்கு நீங்கள் வெளியே வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை வாங்கலை அப்படின்னா தயவு செஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம எது வரைக்கும் எடுக்கிறோமோ அது வரைக்கும் தயவு செஞ்சு ஒரு தடவை ரீடு மட்டும் பண்ணுங்கள். எவ்ரி டே வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரியும். நமக்கு வந்து செஷன் எடுக்கும்போது கான்செப்ட் புரியும், ஆனால் வந்து அதை நம்ம வீட்டில் மறுபடியும் வந்து ஒரு 2-3 நாள் கழித்து நம்ம பார்த்தோன்னா என்ன தான் நமக்கு எடுத்தாங்கன்றது தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கிளியராக, கொஞ்சம் கான்ஷியஸாக ஒவ்வொரு செஷன் முடியும் போது என்ன நடந்தது அப்படின்றத புக்கில் ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. நீங்கள் அதை வந்து மனப்பாடம் பண்ணணும்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஜஸ்ட் ரீட் பண்ணும்போது தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். இல்லைனா வந்து இட் வில் பி லைக் எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷனோட தான் இருப்பீங்க. செஷன் எடுக்கும்போது புரியுது, அதுக்கப்புறம் புரியல. பெரும்பாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இது தான் சொல்லுவாங்க. த மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, தே டு நாட் ரீட் ஆஃப்டர் த செஷன், அவ்வளோதான். ஸோ இதையுமே நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக வந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ our first chapter, electrostatics. You can also take notes. தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் எவ்ரி சாப்டர் முடிஞ்சதுமே இந்த நோட்ஸ் நம்ம கிளாஸ் எடுத்தோம் இல்லையா, இந்த பிபிடி வந்து உங்களுக்கு நம்மளுடைய குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன், இல்லை இண்டிவிஜுவலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் அதை அப்படியே வந்து உங்கள் நோட்லேயோ இல்லை உங்கள் புக்லேயோ வந்து ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்டு மாதிரி அதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்றதே வந்து we can divide this into 2. 2 விஷயமாக நம்ம வந்து இதை பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோ அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சார்ஜஸ் தான், ரைட்? எலக்ட்ரோ இஸ் நத்திங் பட் த சார்ஜஸ். ஸ்டாட்டிக் அப்படின்னு நம்ம பேசணுன்னா இட் இஸ் நத்திங் பட் ரெஸ்ட். அப்போது இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்குது, அவ்வளோதான். அப்போது ஒரு சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதில் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, அப்படி ஒரு பேசிக்கிலேருந்து நம்மளுடைய சாப்டரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த என்டையர் சாப்டர் சார்ஜஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ சார்ஜஸ் அப்படின்னு பேசும்போதே நமக்கு எப்போவுமே மைண்டில் வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, we have பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. இது எப்படி பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க, அது எப்படி வந்து இதுதான் பாசிட்டிவ் இதுதான் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தேர் இஸ் அ ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் திஸ். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான்.
என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 2 ஆப்ஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு அவங்க எடுக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ராடுன்னு வச்சுப்போமே. ஒரு கிளாஸ் ராடு வந்து ஒரு சில்க் த்ரெட் இல்லை சில்க் கிளாத். ஸோ இதோடு வந்து அவங்க ரப் பண்ணுறாங்க. அதாவது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டு தான். நம்ம அவ்வளோ காம்ப்ளிகேட்டடெல்லாம் போக தேவையில்லை. ஒரு சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயே வரும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கோம், சீப்பு, நம்ம ஹேரில் வந்து நம்ம ரப் பண்ணுறோம். ரப் பண்ணும்போது என்ன ஆகும்? ஏதோ நடக்கும், அது மட்டும் நமக்கு தெரியும். ஆனால் என்ன நடக்கும்னு தெரியாது. பட் அந்த சீப்பை ஒரு சின்ன சின்ன பேப்பர்ஸுக்கு பக்கத்தில் வைக்கும்போது அந்த பேப்பர்ஸ் வந்து அந்த கோமில் அட்ராக்ட் ஆகிறத பார்க்குறோம். அப்போது அந்த ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கோமை நான் சின்ன சின்ன பிட் பேப்பர்ஸில் வைக்கும்போது அட்ராக்ட் ஆகலை. அப்போது ஆஃப்டர் ரப்பிங் என்னுடைய முடி, என்னுடைய ஹேரில் ரப் பண்ணிட்ட பிறகு அதே சீப்பு தான், அதே பேப்பர் தான். பட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பேப்பர்ஸ் வந்து அந்த கோமில் நம்ம அட்ராக்ட் ஆகிறத பார்க்குறோம். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன அனலைஸ் பண்ணலாம், என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஃபோர் ரப்பிங், ரைட், பிஃபோர் ரப்பிங் அந்த பேப்பர்ஸ் அட்ராக்ட் ஆகலாம். ஆஃப்டர் ரப்பிங் என்ன ஆகுது? அந்த கோம் வந்து அந்த பேப்பர்ஸை அட்ராக்ட் பண்ணுது. அப்போது இந்த இடத்துல ஏதோ ஒரு சார்ஜஸ் மாற்றமாக இருக்குது. இதுதான் விஷயம். ஸோ இனிஷியலாக நம்ம பேசணும் அப்படின்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கையில் வச்சுருக்கிற மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மானிட்டராக இருந்தாலும் சரி, இல்லை பெட்டாக இருந்தாலும் சரி, கட்டிலாக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, சைக்கிளாக இருந்தாலும் சரி, டோராக இருந்தாலும் சரி, இல்லை கிளாஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே சார்ஜஸ் இருக்குது, ரைட்? ஏன்னா நமக்கு தெரியும், எவ்ரி ஆப்ஜெக்ட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? Every object is made up of what? Atoms. So atom அப்படின்னு சொல்லும்போது obviously there is a two thing, positive and nucleus. பாசிட்டிவ் வந்து நம்ம நியூக்ளியஸை சொல்லுவோம், நெகட்டிவ் வந்து எலக்ட்ரானை சொல்லுவோம். அப்போது எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஒரு ஆட்டம்னால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, எல்லா ஆப்ஜெக்ட்டுமே கண்டிப்பாக ஏதோ ஒரு சார்ஜஸ் இருக்கும். அப்போ இனிஷியலாக நம்ம ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணும்போது we do not feel that, எனக்கு இந்த ஆப்ஜெக்டில் சார்ஜஸ் இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரியாது. அப்போ அந்த இடத்துல சார்ஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. பட் எப்படி இருக்கும்னா, சார்ஜஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். விச் மீன் சார்ஜஸ் அப்படின்றது வந்து நம்ம இங்கே நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்ரலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு எனக்கு நெகட்டிவ் சார்ஜஸும் இருக்கும். அப்போ என்னாகும்? ரெண்டு சார்ஜஸுமே வில் கேன்சல் ஈச் அதர். ரெண்டுமே வந்து வில் கேன்சல் ஈச் அதர். அப்போ என்ன ஆகும்? இப்போ என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டில் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ஒரு 1000 இருக்குது அப்படின்னா, அதே அளவுக்கு எனக்கு நெகட்டிவ் சார்ஜஸும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்னாகும்? ஒவ்வொரு பாசிட்டிவ் சார்ஜும் ஒவ்வொரு நெகட்டிவ் சார்ஜை கேன்சல் பண்ணிடும். அப்போது இந்த இடத்துல, ரைட், இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ஜஸ் ஜீரோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ரைட். நெட்டு சார்ஜ் நம்ம ஜீரோன்னு சொல்லுவோம். நெட் சார்ஜ் அப்படின்றது என்னென்னா டோட்டல் சார்ஜ், ரைட். நெட் சார்ஜ் அப்படின்றது என்னென்னா டோட்டல் சார்ஜ். ஸோ டோட்டல் சார்ஜ் என்னாகும்? தட் பிகம்ஸ் ஜீரோ. ஏன்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை அந்த ஆப்ஜெக்ட் வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்ரல் இன் த சென்ஸ் எனக்கு நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து வில் பி ஈக்குவல். ஸோ இது வந்து நியூட்ரல் கேஸு. இப்போது நம்ம இன்னொரு விஷயமும் நம்ம பேசுவோம். என்கிட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம பேசுவோம். அப்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா என்ன? இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா? அப்படி இல்லை. இதே மாதிரி என்கிட்ட இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம நெகட்டிவ் சார்ஜ், இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அப்போ இங்கே என்ன தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை சொல்கிறோன்னா, அந்த ஆப்ஜெக்டில் பாசிட்டிவ் சார்ஜ் தான் வில் பி கிரேட்டர் தென் நெகட்டிவ் சார்ஜ். அவ்வளோதான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு 100 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா,
என்கிட்ட வந்து ஒரு 50 நெகட்டிவ் சார்ஜஸ் தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும், 50 பாசிட்டிவ் சார்ஜும் 50 நெகட்டிவ் சார்ஜும் கேன்சல் ஆகிடும். பட் மிச்சம் இருக்கிற 50 பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வில் டிஃபைன் வெதர் த ஆப்ஜெக்ட் இஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். அப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே எப்படி இருக்கும்? இங்கே எப்படி இருக்கும்? நெகட்டிவ் மோர் தென். ஸோ நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் சார்ஜை விட அதிகமாக இருக்கும், ரைட்? இட் மே பி லைக் ஒரு 10 நெகட்டிவ் சார்ஜஸ் 9 பாசிட்டிவ் சார்ஜஸ். அப்போ என்ன ஆகுது, யார் டாமினேட் பண்ணுறா? நெகட்டிவ் தான். அப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒரு சிம்பிள் ஒரு கான்செப்ட். அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு சார்ஜ்டு, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? என்கிட்ட வந்து ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரைட்? ஸோ சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், வாட் எவர் இட் இஸ், ஒரு சார்ஜ் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் என்கிட்ட இருக்குது. என்கிட்ட அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து நியூட்ரல்னு வச்சுப்போம். நியூட்ரல் அப்படின்னா என்னது? வெரி குட். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வில் பி ஈக்குவல். ஸோ அதனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா நெட் சார்ஜ் வந்து ஜீரோன்னு சொல்லுவோம், ரைட்? இப்போ இந்த மாதிரி நியூட்ரல் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை, நியூட்ரல் சார்ஜ் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் நான் கொண்டு வரேன், ரெண்டுத்தையும் டச் பண்ணுறேன். இப்போது டச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு சார்ஜ் உள்ள ஒரு பொருளை அன்சார்ஜ்டு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வைக்கும்போதோ இல்லை நியூட்ரல் சார்ஜ்டு ஆப்ஜெக்டை பக்கத்தில் வைக்கும்போதோ எனக்கு ரெண்டு ஆப்ஜெக்டிலுமே ஈக்குவலாக சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும், ரைட்? ஈக்குவலி charges will be distributed. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சார்ஜ் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை வந்து அன்சார்ஜ்டு ஆப்ஜெக்டோ இல்லை நியூட்ரல் சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்லேருந்து அன்சார்ஜ்டு ஆப்ஜெக்டோ இல்லை நியூட்ரல் சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்டுக்கோ சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எவ்வளவு நேரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஈக்குவல் சார்ஜ் வர வரைக்குமே அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒன்ஸ் ரெண்டு ஆப்ஜெக்டும் ஈக்குவலாக சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்ட பிறகு இந்த ஆப்ஜெக்டில் எந்த ஒரு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல வந்து என்கிட்ட ஒரு 10 சார்ஜஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். இது வந்து இனிஷியலாக 0. இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் நான் டச் பண்ணுறேன், ரைட்? இப்போ டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே 5 அப்படின்னு வந்துடும், இங்கேயும் 5ன்னு வந்துடும். இந்த ரெண்டுமே 5 அப்படின்னு வர்ற வரைக்குமே சார்ஜஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். எங்கேருந்து மூவ் ஆகும் அப்படின்னா, ஒரு ஹையர் சார்ஜ்டு பாடியிலேருந்து லோவர் சார்ஜ்டு பாடி வரைக்கும் மூவ் ஆகும். இப்போ நம்ம எப்போவுமே சொல்லுவோம், டெம்பரேச்சர் இல்லை ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர் மூவ் ஆகும். அதே தான், ஹைலி சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்லேருந்து லோவர் சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து சார்ஜஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும். அது எப்போ ஸ்டாப் ஆகும்? ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஈக்குவலாக சார்ஜஸ் வந்து வச்சுருக்கும் போது, ரைட்? இதெல்லாம் பேசிக் இன்ட்ரடக்ஷன், ஓகேவா? இப்போது இதை வந்து நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம பேசலாம். எப்படி பேசலாம்னா, இந்த சார்ஜஸ் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் வந்து நம்ம 3 வகையில் பிரிக்கலாம். ஸோ இந்த சின்ன விஷயம் வந்து நம்ம புக்கில் இருக்காது, பட் யூ நீட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங், ரைட்டா? ஸோ என்னென்னா, எனக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ், ஆர் யூ டேக்கிங் நோட்ஸ்? Yes, sir. Yes, sir. Okay, not Sir. bad. Handwriting clear-ஆ இருக்கா? Yes, sir. Right. Yes, sir. Okay.
ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ், ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம வந்து ஹேர் வச்சு ரப் பண்ணோம். அப்போது ஏதோ ஒரு சார்ஜ் வந்து அந்த கோமில் போகுது, அந்த கோம் வந்து அந்த பேப்பரில் டச் பண்ணும்போது அட்ராக்ட் ஆகுது. அப்போது ஏதோ ஒரு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது இல்லையா? இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் வந்து நம்ம 3 வகையில் பண்ணுறோம், ரைட்? 3 மெத்தட்ஸ் இருக்குது. மெத்தட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 மெத்தட்ஸ், ரைட்? 3 மெத்தடில் வந்து we can move the charges from one object to the other object. So what are that அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? செகண்ட் வந்து கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம வந்து பேசிக்ஸில் படிச்சிருக்கணும், ரைட்? மூணாவது வந்து இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் திங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன? முதல்ல சார், 2 பொருளும் கான்டாக்டில் இருக்கும்போது. கரெக்டாக. ரைட்? ஸோ 2 ஆப்ஜெக்ட்டும் கான்டாக்டில் இருக்குது, பட் எப்படி சும்மா சாதாரணமாக டச் பண்ணி கிடையாது. ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது 2 ஆப்ஜெக்ட் ரப்பிங், கரெக்ட். ஸோ 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே வந்து ரப் பண்ணிக்கும் போது, ரைட்? ரப் பண்ணிக்கும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பை ரப்பிங் we transfer the charges from one object to other object. கண்டக்ஷன் அப்படின்றது தான் பை டச்சிங். அப்போது ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணும்போது எனக்கு சார்ஜஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது எப்படி பாருங்கள், இந்த இடத்துலையே நம்ம பேசணும். இந்த கேஸ் பாருங்கள், ரைட்? இந்த கேஸில் நம்ம என்ன பேசியிருக்கோம், நமக்கு வந்து 10 அப்படின்னு ஒரு சார்ஜ் பாடி இருந்தது, 0 அப்படின்னு ஒரு சார்ஜ்டு பாடி இருந்தது, விச் மீன் நியூட்ரலில். இந்த ரெண்டையும் நான் டச் பண்ணும்போது ஹையர் சார்ஜ்டு பாடியிலேருந்து லோவர் சார்ஜ்டு பாடிக்கு சார்ஜஸ் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், டச்சு தான் பண்ணுறேன், வேறு எதுவுமே பண்ணல. அப்போது ஒரு 2 ஆப்ஜெக்டை டச் பண்ணி, ரைட்? 2 ஆப்ஜெக்டை டச் பண்ணி சார்ஜஸை வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் கொண்டு போகிறேன்னா அந்த ப்ராசஸுக்கு பேர் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? கண்டக்ஷன். ஸோ டச் பண்ணி நம்ம சார்ஜஸை வந்து மூவ் பண்ணிக்கிறது. ஃப்ரிக்ஷன் அப்படின்றது வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோம் ஹேர். ஸோ ரப் பண்ணி நான் ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்டில் வந்து சார்ஜஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இண்டக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த இண்டக்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஸோ இண்டக்ஷன் அப்படின்ற ப்ராசஸ் என்னென்னா, வித்தவுட் டச்சிங், ரைட்? நான் ஆப்ஜெக்டை டச் பண்ணாமலே என்னால் வந்து சார்ஜஸை வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு கொண்டு போக முடியும். அது எப்படி வித்தவுட் டச்சிங்? இதை நம்ம டீட்டெயிலாக இதை நம்ம பார்ப்போம். இந்த இண்டக்ஷன் ப்ராசஸ்ஸு நம்ம இந்த கெப்பாசிட்டரு அது வந்து இந்த சாப்டருடைய எண்டில் வரும். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து we will discuss in deep. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து டச் பண்ணாமலே என்னால் வந்து சார்ஜஸை வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இல்லை அந்த சார்ஜினுடைய மோஷனை வந்து என்னால் தீர்மானிக்க முடியும், ரைட்? ஸோ இது வந்து பேசிக் திங். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் வந்து எத்தனை டைப் இருக்கு? வாட் ஆர் தே? ஃப்ரிக்ஷன், கண்டக்ஷன், இண்டக்ஷன். கண்டக்ஷன், இண்டக்ஷன். ஃப்ரிக்ஷன், கண்டக்ஷன். வெரி குட். அப்போ ஃப்ரிக்ஷன் அப்படின்றது ரப்பிங். ரப்பிங் சார். ரைட். ஸோ பை ரப்பிங் we transfer the charges from one object to other object. So conduction அப்படின்னா by touching. ரைட். இப்போது என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரைட்? ஸோ லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் 5 அப்படின்னு வச்சுப்போம் சார்ஜஸ். நான் வந்து இதை கொஞ்சம் ஜஸ்ட் நம்பராக தான் சொல்கிறேன். தென் இதனுடைய யூனிட்டு இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ பேசிக்ன்றதுனால இப்போ இந்த ஆப்ஜெக்டில் வந்து 5 அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ஆப்ஜெக்டில் வந்து
0ன்னு இருக்குது. இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் நான் டச் பண்ணுறேன். என்னாகும், இந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்டுடைய சார்ஜ் எப்படி இருக்கும், செகண்ட் ஆப்ஜெக்டுடைய சார்ஜ் எப்படி இருக்கும், டச் பண்ணிட்டேன். What happens? 2.5 sir. ரைட். ஸோ இது வந்து 2.5 இருக்கும், இதுலேயும் வந்து 2.5 இருக்கும். ரைட். ஸோ சார்ஜஸ் வந்து ஈக்குவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஈக்குவல் சார்ஜ் வர்ற வரைக்குமே அது மூமெண்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ என்கிட்ட அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, என்கிட்ட ரெண்டாவது இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டில் வந்து 10 இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஆப்ஜெக்டில் 5 இருக்குது. இப்போ என்ன நடக்கும், டச் பண்ணுறேன், என்ன நடக்கும்? 7.5 sir. வெரி குட். அப்போ இதில் நியூ சார்ஜ் என்னவா இருக்கும், 7.5 இருக்கும். இதில் நியூ சார்ஜ் என்ன இருக்கும், 7.5 இருக்கும். இதுக்கப்புறம் எதனா மூமெண்ட் நடக்குமா? நோ சார், கண்டிப்பாக நடக்காது இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு கூட ரிலேட் பண்ணலாம். ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் சார்ஜஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து, விச் மீன் அந்த ஒயரில் வந்து சார்ஜஸ் மூவ் ஆகும். ஒன்ஸ் இட் ஹேஸ் ஈக்குவல் பொட்டென்ஷியல் அப்படின்னா சார்ஜஸ் வந்து மூவ் ஆகாது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இதை நம்ம செகண்ட் சாப்டரில் கூட பார்ப்போம். என்கிட்ட இந்த மாதிரி 2 டேங்க் இருக்குது. இந்த 2 டேங்க்கில் வந்து ஒரு பைப் வச்சு நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் நான் தண்ணி ஊற்றுறேன். அஃப்கோர்ஸ் இதுலேயும் நான் தண்ணி ஊற்றுறேன். என்னாகும், ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு டேங்க்கில் தண்ணி ஊற்றினாலும் சரி, இல்லை 2 டேங்க்கில் சைமல்டேனியஸாக தண்ணி ஊற்றினாலும் சரி, ரெண்டுமே ஈக்குவல் ஹைட்டில் தான் வந்து நிற்கும். கரெக்டாக? ஏன்னா இங்கே ஃப்ளாட்டாக அந்த பாட்டம் அந்த சர்ஃபேஸை ஒட்டியே நான் வந்து ஒரு பைப் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு டேங்க்கில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அதே அளவுக்கு தான் செகண்ட் டேங்க்லேயும் இருக்கும். கரெக்டாக? எஸ் சார். கரெக்டு தானே? இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு டேங்க்லேருந்து செகண்ட் டேங்க்கு தண்ணி போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஒன்று இந்த ஃபஸ்ட்டு டேங்க்குடைய ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுவேன். அப்போது பைப் வந்து இப்படி இருக்கும். ஸோ தண்ணி வந்து ஃபஸ்ட் டேங்க்லேருந்து செகண்ட் டேங்க்கு போகும். இல்லை செகண்ட் டேங்க்குடைய ஹைட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிவிடுவேன். அப்போ என்னாகும், ஃபஸ்ட்டு டேங்க்லேருந்து செகண்ட் டேங்க்குக்கு தண்ணி போகும். கரெக்டாக? இது மட்டும்தான் பாசிபிள். ரைட். அப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஸில் ரெண்டுமே ஈக்குவல் ஹைட்டுன்னு சொல்லும்போது சார்ஜ் அந்த வாட்டர் ஃப்ளோ இருக்காது. பட் இது டிஃப்ரெண்ட் ஹைட்டில் இருக்குது இல்லையா? டிஃப்ரெண்ட் ஹைட்டில் இருக்கும்போது எனக்கு இந்த வாட்டர் ஃப்ளோ இருக்குது. அதே தான் நம்ம இங்கே பேச போகிறோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எவ்வளோ, ஈக்குவல் ஆகிற வரைக்கும். இங்கேயும் அதே தான், ஈக்குவல் ஆகிற வரைக்கும் சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒன்ஸ் அது ஈக்குவல் ஆகிட்ட பிறகு நீ ரப் பண்ணாலும் சரி, டச் பண்ணாலும் சரி, சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. புரியுதா? Yes sir. Yes sir. ஸோ இதுதான் வந்து பேசிக் திங். ஓகே. அண்ட் அட் த சேம் திங் நமக்கு தெரிஞ்ச அதே விஷயம்தான். இப்போ என்கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, என்கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் பக்கத்தில் கொண்டு வந்தால் என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். ரைட். இதை வந்து யூ கேன் ரிலேட் வித் மேக்னெட். ஸோ நார்த் போலை வந்து நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், சவுத் போலை வந்து நமக்கு நெகட்டிவாக எடுத்துக்கலாம். அப்போ இந்த நார்த் போலும் சவுத் போலை பக்கத்தில் கொண்டு வந்தால் என்ன ஆகும்னா அட்ராக்ட் ஆகும். ரைட். இதை வந்து நம்ம அன்லைக் போல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அன்லைக் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ரைட். அன்லைக் சார்ஜஸ் அப்படின்னா தே போத் ஆர் நாட் சிமிலர், அவ்வளோதான். ஸோ அன்லைக் சார்ஜஸ் வந்து என்னாகும், வில் அட்ராக்ட். அப்போது லைக் சார்ஜஸ் என்ன பண்ணும், Ripple. ரைட். வெரி குட். ஸோ லைக் சார்ஜஸ் வந்து வில் ரிப்பல். இதெல்லாம் ஒரு பேசிக் தான், இதெல்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க, பட் நம்ம சொல்கிறோம். ரைட். அப்போ இந்த 3 இடத்துலையுமே, ரைட், இந்த 3 இடத்துலையுமே ஃப்ரிக்ஷனாக இருந்தாலும் சரி, கண்டக்ஷனாக இருந்தாலும் சரி, இண்டக்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம சார்ஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதுக்கு ஒரு நேமிங் இருக்குது. ரைட். அதுக்கு பேர் என்னென்னா ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் எலக்ட்ரிஃபைடு அப்படின்னு சொல்லுவோம். ரைட். எலக்ட்ரிஃபைடு ரெண்டுமே ஒன்று தான். என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் சார்ஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். புரியுதா? யூ கேன் நோட் தட் ஒன். ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்ன்றது நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரிஃபைடு அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து இங்கே
யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எலக்ட்ரிஃபைட் அப்படின்னாலும் ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் சார்ஜஸ் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஸோ சார்ஜ் பண்ணுறேன், அதுக்கு பேர் எலக்ட்ரிஃபைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட், ஸோ தீஸ் ஆல் ஆர் த பேசிக் திங். நெக்ஸ்ட்டு வருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் அப்படி நமக்கு கொடுத்துருப்பாங்க. பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ். ப்ரீவியஸ் ஸ்லைடு பார்க்குறீங்களா? எதனா எழுதணுமா? You want to take notes? No, sir. No, sir. Okay, so we came to this one. Basic properties of charges. இதில் வந்து நம்ம ஒரு 3 விஷயத்தை பார்ப்போம். Excuse me, sir. Yeah. Excuse me, sir. Sir, what is triboelectric charging again? This one, right? Triboelectric, Yes, sir. right? See, in all the 3 cases, what we are doing, just we are transferring the charges from one object to other by these 3 basic method. One is by friction, second by conduction, third by induction. So in all the 3 methods we just transfer the charges from one object to other object, right? By what I'm saying is we are charging the object, that's all. So charging the objects, right, through all the 3 methods, or by rubbing, Oh, we say it is triboelectric charging, or we can also say that one object is charged, right? So one object is losing the charge and other one is gaining the charge. So gaining the charged object, we okay, say that sir. is Understand. electrified. We can also say that is electrified. Okay, understood? Right, so now we came to this one, basic properties of charges. So here the basic properties of charges, we will discuss about the 3 basic term. First one, we have electric charge. Sorry, yeah. So electric charges. Are you comfortable with Tamil or can I go with English? Tamil, sir. Tamil, sir. I don't think it's okay. So, Tamil, sir. Anything, sir. yes, sir, understand, sir. Okay, done. See, these 3 are the basic properties, and of course you know about the first one. ஆனால் இந்த செகண்டும் தேர்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரைட்? ஸோ மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, ரிப்பீட்டட் கொஷின்றதை தாண்டி இதெல்லாம் நமக்கு வந்து பேசிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இல்லை எலக்ட்ரிக் சார்ஜஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னாவே வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த 2 விஷயமும் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும், ரைட்? ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஏன் எலக்ட்ரிக் சார்ஜஸை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க? ஸோ ஃபார் நம்ம அதை பற்றி தான் பேசணும். எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்றது வந்து ஒன்றுமே இல்லை, த சார்ஜஸ் விச் வி ஹேவ். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 சார்ஜஸை பற்றி பேசுவோம். ஒன் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் அனதர் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ரிப்பல் ஆகும், நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ரிப்பல் ஆகும், பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா வில் அட்ராக்ட். ஓகே, அப்போது இதுதான் வந்து பேசிக்காக நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஸோ சார்ஜஸ் அப்படின்னாவே பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் தான். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நமக்கு வந்து இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லும்போது we talk about the charges, right? So இதில் வந்து we have some certain constant value. Remember, you will use this, right? So whether it is negative or positive, எதுவாக இருந்தாலுமே சரி, their magnitudeன்னு ஒன்று சொல்லுவோம். அந்த சார்ஜுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேல்யூ இருக்கும். இந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் அப்படின்றது எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் அப்படின்றத ப்ரோட்டான்னு சொல்லுவோம், ரைட்? ப்ரோட்டான் இஸ் பாசிட்டிவ், எலக்ட்ரான் இஸ் negative. So this is a we represent E and suffix, sorry, மேலே, ரைட்? ஸோ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படி நம்ம வந்து we will mention.
அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படி நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ விச் மீன் proton is positive, electron is negative, and they have some specific value. Proton உடைய charge value 1.6 10 to the power minus 19 அப்படின்னு சொல்லுவோம். For electron it is same 1.6 10 to the power minus 19. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான், this is negative, right? அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம சார்ஜஸ் அப்படி நம்ம பேசும்போது நம்ம லோவர் கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கிறோம். சார்ஜஸ்னுடைய ரைட் யூனிட் பார்த்திங்கன்னா கூலும் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? அண்ட் வி ரெப்ரசன்ட் தட் அஸ் கேபிட்டல் சி. ஞாபகம் வச்சுக்கோங்க, கேபிட்டல் சி ஸ்மால் சி கிடையாது. ஓகே, அப்போது இது ரெண்டுமே சார்ஜ் தான். ப்ரோட்டானும் சார்ஜ் தான், எலக்ட்ரானும் சார்ஜ் தான். அப்போ இது என்னது? சார்ஜ் வேல்யூ. ஒவ்வொரு சார்ஜினுடைய வேல்யூ தான். ஒவ்வொரு சார்ஜ், ஈச் சார்ஜ். இப்போ ஒரு எலக்ட்ரான்னா இதுதான் வேல்யூ, 2 எலக்ட்ரான்னா 2 × 1.6 10 to the power minus 19. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சார்ஜ் தான், ரைட்? சார்ஜ். ஸோ 1.6 10 to the power minus 19 கூலும். ஃபார் எலக்ட்ரான் minus 1.6 10 to the power minus 19 கூலும். C stands for கூலும் and it is nothing but unit of charge. This remains constant. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எங்கே போனாலும் சரி இதுதான் வேல்யூ, which is constant. இப்போ நம்ம வந்து acceleration due to gravity வந்து we always say it is 9.8 on earth இல்லையா? ஸோ அது வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட் தான், அதில் மாற்றமே இருக்காது. அந்த மாதிரி இந்த சார்ஜுடைய வேல்யூவும் கான்ஸ்டன்ட் தான், இதுலேயும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு புரோட்டானுக்கும் மாஸ் இருக்குது, எலக்ட்ரானுக்கும் மாஸ் இருக்குது, கரெக்டாக? ஸோ எலக்ட்ரானுடைய மாஸ் எப்படி இருக்கும்? எலக்ட்ரானுடைய மாஸ் பார்த்திங்கன்னா 9.1 10 to the power minus 31 kgன்னு சொல்லுவோம், ரைட்? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ மாஸ் ஆஃப் புரோட்டான் என்ன? மாஸ் ஆஃப் புரோட்டான் பார்த்திங்கன்னா 1.67 10 to the power minus 27 kgன்னு சொல்லுவோம். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், எலக்ட்ரான் மாஸ் வந்து புரோட்டான் மாஸை விட குறைவாக தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரான் மாஸ், ரைட்? மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் லெஸ் தென் மாஸ் ஆஃப் த புரோட்டான். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3800 டைம்ஸ் வந்து வெரி லெஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் லெஸ் than mass of the proton. Okay va? Understood? Yes sir. Yes, sir. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் தான். இன்னும் நம்ம டாப்பிக்கு டெப்த்தாக போகல. இதெல்லாம் அப்படியே ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மாதிரி தான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங், ரைட்? இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். என்கிட்ட வந்து ஒரு 1 கிராமில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, 10 கிராமில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இது ரெண்டுமே வந்து லெட் அஸ் சே இட் இஸ் லைக் அபவ் த கிரவுண்ட் வந்து ஒரு 100 ஃபீட் அபவில் இருக்குது. 100 ஃபீட் ஆர் சும்மா ஒரு 5th ஃப்ளோர்னு வச்சுப்போமே, சும்மா 5th ஃப்ளோரில் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 1 கிராம், இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து 10 கிராம். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே 5th ஃப்ளோர்லேருந்து அட் த சேம் டைம் நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். எந்த ஆப்ஜெக்ட் முதல்ல ரீச் ஆகும்? 10 gram. Why? Mass to gravity. Mass into gravity, sir. Mass into, yes sir, depends on mass sir. Lower mass, faster. Mass into gravity, sir. Correct. ஸோ இங்கே என்ன ஆகுது? என்னுடைய மாஸ் வந்து பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்ன கேட்பாங்கன்னா, என்கிட்ட வந்து எலக்ட்ரான் இருக்குது, என்கிட்ட வந்து புரோட்டான் இருக்குது, இது ரெண்டுமே வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் வி வில் டாக் அபவுட் தட், ரைட்? சும்மா வி வில் டாக். பட் இப்போ ஒரு பேசிக் மட்டும் சொல்கிறேன். இப்போது என்கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஒரு புரோட்டான் இருக்குது, ரெண்டுமே அதே 5th ஃப்ளோர்லேருந்து ட்ராப் பண்ணுறேன். எது ஃபஸ்ட்டு வந்து விழும்? Electron. புரோட்டான். Proton, sir. ஏன்? சார் மாஸ் கூட இருக்கு சார். Mass ஜாஸ்தி, sir. Correct. So mass of the proton is very high when compared to the electron. So proton தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய earth surface
ரீச் பண்ணோம். ஓகே, யூ கேம் டு த கான்செப்ட். ரைட், இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ரைட், ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ பேசிக்கலி வாட் இஸ் கன்சர்வேஷன்? சார் அப்படி சேமா இருக்குது சார், இனிஷியல் ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ். Net charge is 0. Net charge is 0. Okay, then without losing energy. Not bad, very good. Any other thing? Sir, both the two No loss of masses are charges, same sir. charge. No loss of charges. அப்புறம் நீங்க சொன்ன எல்லா So both the பதிலுமே two கரெக்டான masses will பதில் have தான். same charge. Remains constant. Remains constant, very good. Then any other? சரி, நிறைய பேர் நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க, எல்லா பாயிண்ட்டுமே கரெக்டு தான். ஸோ எல்லோரும் என்னென்ன பாயிண்ட் சொன்னீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க, அதில் இருக்கிற அர்த்தத்தை. ரைட், அப்போ இங்கே கன்சர்வேஷன் அப்படின்னு நம்ம பேசும்போது, ரைட், கன்சர்வேஷன் which is like saving, கரெக்டா? remains the same, லாஸ் இருக்காது, இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ அப்போ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா, as you said, நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு வேர்டு சொன்னீங்க இல்லையா, அது எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அப்போ வந்து நம்ம சேவ் பண்ணுறோம், there is no loss அப்படின்றது தான். ஸோ பேசிக்காக நம்மளுடைய நேச்சரில் பார்த்திங்கன்னா இந்த கன்சர்வேஷன் தான் நடக்குது. we cannot create, we cannot destroy. நம்மளால் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. பட் நம்ம ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு we can convert. இப்போ வந்து ஒரு சன்லைட் இருக்குது, சன்லைட்லேருந்து வர்ற எனர்ஜி வந்து அந்த பிளான்ட்டுக்கு போகும், அந்த பிளான்ட்லேருந்து வர்ற எனர்ஜி வந்து ஃப்ரூட்டாக மாறும், அந்த ஃப்ரூட் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுவோம். ஸோ நமக்கு இருக்கிற அந்த எனர்ஜி வச்சு we will do some work. அப்போ என்ன ஆகுது, எனக்கு சார்ஜஸ் வந்து இங்கேருந்து இங்கே மாறுது, இங்கேருந்து இங்கே மாறுது, இங்கேருந்து இங்கே மாறுது, இங்கேருந்து இங்கே மாறுது. அப்போ என்ன ஆகுது, கண்டினியூஸாக we are just transferring the charges இல்லையா? ஸோ சார்ஜஸ் வந்து மொத்தமாக சொல்லும்போது எனக்கு அங்கே லாஸே கிடையாது. ஆனால் இங்கே என்ன நடக்குது, ஒரு ஃபார்மில் இருந்து, ரைட், இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு another. இவ்வளோதான். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம பேசணுன்னா எப்படி சார் பேசலாம்? ரொம்ப சிம்பிள். சி, கன்சர்வேஷன் இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரைட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 5 சார்ஜு. அப்போ இதோட யூனிட் என்ன மறந்துட்டேன். Coulomb. Coulomb, which is represented by Coulomb. Represented by C sir. Capital C. capital C. C sir. Capital C. Capital C sir. Right. இப்போ Q equal to 5C. அப்போ இந்த ஆப்ஜெக்டில் சார்ஜ் வந்து 5 கூலும் இருக்குது. Q represents charge, right? C represents unit of charge. புரியுதா? அப்படியே ஒவ்வொன்றா நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டே இருக்கேன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். அப்போ இந்த ஆப்ஜெக்டில் வந்து சார்ஜ் இஸ் 5 கூலும். நவ் ஐ ஹாவ் another ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டில் வந்து ஒரு 1 கூலும்னு வச்சுப்போம். ஸோ சார்ஜ் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் 1 கூலும். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டச். ரெண்டு ஆப்ஜெக்டும் டச் பண்ணி வச்சுருக்கேன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும் வாட் ஹேப்பன்ஸ். Transfer of charges. Transfer of charges, sir. 2.5, 2.5. Is it so? 3, 3. 3 sir. 3 Sir, 3 3 sir. கரெக்டா? ஸோ 3 3 3யா இல்லை 3C 3Cயா? 3 C 3. Sir, So- 3C3. எக்ஸாக்ட்லி, ரைட். ஸோ 3C 3C. ஓகே. ஸோ இங்கே வந்து சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, இப்போ நல்லா கவனித்து பாருங்களேன். பிஃபோர் டச்சிங்
What is the total charge of this system? 6C, sir. 6, sir. After touching, charges on the transfer ஆகுது. Now see what is the total charge of 6C, this sir. system? 6, sir. 6C. This is conservation of charges. இப்போ எனக்கு charges transfer ஆகுது. But if you consider this as a system, எனக்கு charges வந்து charges are same. Charges மாறாது. டோட்டலாக என்னுடைய சார்ஜ் வந்து சேம் தான், ரைட்? டோட்டலாக என்னுடைய சார்ஜ் வந்து சேம் தான். சி பிஃபோர் டச்சிங் இட் வாஸ் 6C, ஆஃப்டர் டச்சிங் அகெயின் 6C தான். ஸோ எனக்கு 6 கூலும் பிஃபோராகவும் இருக்குது, ஆஃப்டராகவும் 6 கூலும் தான் இருக்குது. ஈவன் தோ எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலுமே இங்கே என்ன நடக்குது? சார்ஜஸ் வந்து எப்படி இருக்குது? பிஃபோராகவும் ஆஃப்டராகவும் சேமாக தான் இருக்குது. கரெக்டா? எஸ் ஆர் நோ? Yes, sir. Right. So this is conservation of charges, right? So ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் கம்ப்ளீட்டாக ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது இட் ரிமைன்ஸ் சேம். தெர் இஸ் நோ லாஸ் ஆஸ் யூ செட். புரியுதா? அந்த சன்லைட்டு, ட்ரீ, ஃப்ரூட், ஹியூமன் ஒர்க், அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுது? சார்ஜஸ் வந்து அந்த எனர்ஜி ஒவ்வொரு ஃபார்மில் மாறிக்கிட்டே இருக்குது. பட் தெர் இஸ் நோ லைக் டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி ஒன்றுமே இல்லை. அண்ட் ஈவன் இங்கே கூட பாருங்களேன், எனக்கு பிஃபோரும் 6C தான், ஆஃப்டரும் 6C தான். இங்கே நம்ம சார்ஜஸ் என்ன தான் ரப் பண்ணாலும் சரி, என்ன தான் டச் பண்ணாலும் சரி, இல்லை டச் பண்ணாமலே இருந்தாலும் சரி, சார்ஜஸ் வந்து பிஃபோரும் 6C தான், ஆஃப்டரும் 6C தான். இப்போ நான் டச் பண்ணிட்ட பிறகு இதில் வந்து 8Cன்னு மாறுமா? மாறாது. கரெக்டாக? அப்போ என்ன நடக்குது? சார்ஜஸ் வந்து cannot be Destroyed or created. cannot be created or destroyed. ஆனால் ஒரு ஃபார்மில் இருந்து இன்னொரு ஃபார்முக்கு என்னால் மாற்ற முடியும். புரியுதா? அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ்? Yes, sir. எனி டவுட்? No, sir. No, sir. Right. So இது quantization of charges. This is very 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 important to mark, right? Most repeated concept plus ப்ராப்ளமுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ ரொம்ப முக்கியமான கான்செப்ட், ரைட்? இப்போ இது என்ன? இப்போ பாருங்களேன், சோஃபார் நம்ம என்ன பேசணும்? ஒரு 3 மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் பேசணும். என்னென்ன? Friction, Conduction, induction. வெரி குட். அதுக்கப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸில் என்ன பேசணும்? Electric charge, conservation of charges, quantization. தென் என்ன எக்ஸாம்பிள்லாம் நம்ம பேசணும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸில்? Charges One cannot be bit of papers. destroyed. ஓகே. என்ன மற்றவங்க யாருமே ஆன்சர் பண்ண மாட்டீங்க? it can transfer from one form to another. Energy cannot be created or destroyed, sir. வெரி குட். எனி அதர்? அவ்வளோதான் பார்த்தோமா? It can transfer from one form to another form. ஓகே, நாட் தட். ரைட். ஸோ இவ்வளோ பேசணும். ஆனால் ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்டில் பர்டிகுலராக இவ்வளோ சார்ஜ் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போது இந்த இடத்துல 5, 1, 3, 3 சொல்லிட்டோம். பட் இன் ஆல் த கேசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹேரு, அதுக்கப்புறம் கோமு, இது ரெண்டும் ரப் பண்ணுறேன். ரப் பண்ணும்போது எனக்கு ஹேர்லேருந்து கோமில் வந்து சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது வந்து அந்த பிட் பேப்பர்ஸை அட்ராக்ட் பண்ணுது. எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? இந்த கேள்வி நமக்கு வரும் இல்லையா?
எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, நல்லா கவனிச்சுக்கோங்க, எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுக்கு தான் வி யூஸ் திஸ் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக, ரைட், எவ்வளோ சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்றத இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸில் when you write this you have to use one very important keyword, integral multiple அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இன்டகிரல் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன, சி, q ஈக்குவல் டு n டைம்ஸ் இன்னு சொல்லுவோம், n டைம்ஸ் e. ஸோ ஹியர் q stands for charge, n stands for number of charges, e stands for the charge of the electron. ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், எவ்வளோ சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்றது தெரியாது. ஸோ டு ஃபைண்ட் தட் வி யூஸ் திஸ் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் கான்செப்ட். ஏன் இதில் இன்டகிரல் மல்டிபிள் யூஸ் பண்ணுறீங்க? ரொம்ப ஒரு சிம்பிள். Or more many number of electrons. Yeah, many number of electrons. And in the many number of electrons கூட பார்த்தீங்கன்னா we always use whole number தான். அது வந்து ஒரு 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், இல்லை 0ஆக இருக்கலாம், 3, 4, 5,000, 10,000, lakh, 1 crore அந்த மாதிரி. ரைட், அது என்னன்னா இந்த n நம்பர் ஆஃப் சார்ஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த என்னுடைய வேல்யூ தான் எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நெகட்டிவ்லேயும் இருக்கலாம், பாசிட்டிவ்லேயும் இருக்கலாம். ஏன் எனக்கு வந்து 1.5 இல்லை, ஏன் எனக்கு 3.7 இல்லை, why? I'm asking you why. ஏன் நமக்கு அது ஹோல் சிஸ்டமா கன்சிடர் பண்றோம்ல சார்? இல்ல, பட் குட் ஒன். எனி அதர் ஆன்சர்? ஏன் நம்ம வந்து அது வந்து ஒரு ஹோல் நம்பராகவே எடுத்துக்கிறோம்? ஏன் 0, 1, 2, 3? அது ஏன் மைனஸ்? எலக்ட்ரான்ஸ் கம் சொல்லுங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? சார் எலக்ட்ரான்ஸ் பிரிக்க முடியாதா சார்? எலக்ட்ரான்ஸ் பிரிக்க முடியும், ஆனால் பிரேக் பண்ண முடியாது. ஓகே, த திங் விச் யூ செட் இஸ் கரெக்ட், பட் அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் சொல்லணும். வி கேன் விச் மீன் லைக் பிரிக்கலாம். எப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, கெமிஸ்ட்ரியில் வந்து ஸோ அந்த மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒவ்வொரு ஆட்டம்லேருந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, வி டூ தட். ஆமாம் தானே? ஒவ்வொரு ஆட்டம்லேருந்து சார்ஜஸ் மூவ் ஆகும், தெரியுமா? எஸ் சார். ஸோ அங்கே மூவ்மெண்ட் இருக்கு, பட் அந்த ஒரு எலக்ட்ரானை பிரேக் பண்ண முடியாது. சின்ஸ் இட் இஸ் வெரி 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 ஸ்மால், சார்ஜஸை Indivisible, sir. யா ரைட். இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இன்னும் சிம்பிளாக விச் மீன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு கிறிஸ்பாக சொல்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 5 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 5 எலக்ட்ரானை என்னால் தனித்தனியாக பிரிக்க முடியும், ஓகேவா? ஆனால் இந்த ஒரு எலக்ட்ரானை 2ஆக பிரிக்க முடியாது. கேன் யூ கெட் மை பாயிண்ட்? எஸ் சார். ஐ திங்க் யூ காட் மை பாயிண்ட் இல்லையா? எஸ் எஸ் சார். ரைட். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த எலக்ட்ரான், அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலக்ட்ரானுமே வந்து இட் இஸ் வெரி வெரி ஸ்மால். ஸோ வி கேனாட் பிரேக் தட் இண்டிவிஜுவல் ஒன். அப்போ அந்த இண்டிவிஜுவலை வந்து நம்ம பிரேக் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம எப்படி மீன் பண்ணுறோன்னா, அது வந்து ஒரு எலக்ட்ரானாக இருக்கலாம், இல்லை 5 எலக்ட்ரானாக இருக்கலாம், இல்லை 100 எலக்ட்ரானாக இருக்கலாம். அதனால தான் இங்கே நம்ம என்னுடைய வேல்யூவை 0ன்னு சொல்கிறோம், இல்லை +or-1ன்னு சொல்கிறோம், இல்லை +or-2ன்னு சொல்கிறோம். புரியுதா? திஸ் இஸ் த ரீசன். அப்போது எனக்கு சார்ஜஸ் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஹோல் நம்பராக, மேபி எனக்கு 1ஆக இருக்கலாம், இல்லை 2ஆக இருக்கலாம், இல்லை 3ஆக இருக்கலாம். அதே மாதிரி இதை வந்து நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு நம்ம வி ஆல்சோ கோ பை திஸ் வே. சார் -1 -2 அப்படி வருது சார். அது எலக்ட்ரான்.
பாசிட்டிவ் வந்து ப்ரோட்டானில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். பட் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் லைக் மேக்னிடியூட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ரைட், மேக்னிடியூட் அப்படின்னா which will not have negative or positive sign. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மாடுலஸ். ஸோ மாடுலஸ் அப்படி நம்ம எப்போ சொல்லுவோம், வெதர் த வேல்யூ இஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் we take that as பாசிட்டிவ் தான். கரெக்டா? எஸ் சார். ரைட். இன்னொரு ஃபார்மில் கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ இங்கே நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது சரி எப்படி அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ 1 2 3 இல்லைன்னா 1 5 7 100. ஸோ சார்ஜஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிறத யூ டேக் அஸ் பாசிட்டிவ், டிக்ரீஸ் ஆகிறத யூ டேக் அஸ் நெகட்டிவ். புரியுதா? இப்போ என்கிட்ட ஒரு 2 ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆப்வியஸ்லி இதில் சார்ஜ் டிக்ரீஸ் ஆகுது, இதில் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆமாவா? ஸோ இதை நம்ம நெகட்டிவ்னு சொல்லிக்கலாம். the object which gains the charge வந்து we can also say that as positive. புரியுதா? Can you get my point? Yes sir. Yes sir. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்காக சொல்கிறோம். see and one more thing, நம்ம வந்து ஒவ்வொரு செஷன் முடிஞ்சதுமே நெக்ஸ்ட் டே, இப்போ வந்து இப்போ நாளைக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு பார்த்தோன்னா எவ்ரி ஒன் வில் டூ திஸ். see நோட்ஸும் அதுக்கு தான் எடுத்துக்க சொன்னேன். இப்போ ஐ ஹாவ் ரிட்டன் இன் சம் ஆர்டர். தினேஷ் இருக்கீங்களா? Yes sir. திவ்யா? Yes, sir. கமலேஷ்? Yes, sir. லோகித்? Yes, sir. நரேஷ்? எஸ் சார். ரெனிஷ்? Yes, sir. ரோஹிந்த்? Yes, sir. ரயான்? Yes sir. யா. சந்தியா? Yes, sir. சஞ்சய்? Sir. ஸ்ரீநிதி? Yes, sir. ஓகே, நாட் பேட், வெரி குட். இதை தாண்டி வேறு யாருன்னா இருக்கீங்களா? இல்லை. ரைட். சி என்னன்னா, இப்போ நான் இன்றைக்கி கிளாஸ் எடுக்கிறேன். நம்ம நாளைக்கு ஒரு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த டாபிக் இல்லாமல் அடுத்த டாப்பிக்கு. ஸோ நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி கிளாஸ் நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதை வேகமாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ரீகேப்சுலேட் பண்ணுவீங்க. இப்போ நான் இன்றைக்கி எடுத்ததை வந்து நாளைக்கு தினேஷ் வந்து ரீகேப்சுலேட் பண்ணுவார். ஸோ நாளைக்கு எடுத்ததை நாளானைக்கு திவ்யா வந்து ரீகேப்சுலேட் பண்ணுவாங்க. கேன் யூ காட் மை பாயிண்ட்? எஸ் சார். Yes. ஸோ இந்த மாதிரி நம்ம நம்ம Sir, so கண்டினியூ. each day you'll choose a different student to recap what they learned previous class. சாரிம்மா? So you're saying each day you'll choose different student to recap what we learned in previous class. Yeah, exactly. Okay sir. And it goes with the order which I said now. Sir. Can I repeat the order? Yes please sir. Yeah, Dinesh, or else you can like roll number. Dinesh 1, Divya 2, Kamalesh 3, Lokit 4, Naresh 5, Renish 6, Rohind 7, Mathav 8, Sandhya 9, Sanjay 10, Srinidhi 11. Okay? And be sure இன் பிட்வீனில் வர்றவங்க காலின்னு நினைக்கிறேன். மேபி இப்போது ஆஃப் ஆஃப் த சாப்டர் கம்ப்ளீட்டட் அப்படின்னா ஆஃப் ஆஃப் த சாப்டர் தே ஹாவ் டு ரீகேப்சுலேட். பி கேர்ஃபுல். ரைட். ஸோ வி வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். இது வந்து இன்னும் ஒரு ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த என்டையர் சாப்டரில் ப்ராப்ளம் இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான கான்செப்ட். கூலும்ஸ் லா, ரைட்? ஸோ கூலும்ஸ் லா இஸ் ஒன் ஆஃப் த ஒரு லைக் எப்படின்னா
இது வந்து நம்ம நியூட்டன் அவர்கிட்ட இருந்து காப்பி அடிச்சாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த Law of gravitation. யா லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ அதிலிருந்து காப்பி அடித்த மாதிரி தான் ஹிஸ்ட்ரியே அப்படி தான் இருக்கும். வி வில் சி வாட் இட் இஸ். சி அண்ட் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ கூலம்ஸ் லா வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு 2 விஷயம். ஃபர்ஸ்ட் திங், டு ஃபைண்ட் த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ். This is the main and major thing about Coulomb's law. ஸோ அப்போ Coulomb's law என்ன? 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. செகண்ட் ஒன், இட் மே பி அட்ராக்டிவ் ஆர் Repulsive. ரிப்பல்சிவ். அப்போ இது என்ன சொல்ல வர்றாங்க? அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ்னா வாட் தே ஆர் ட்ரைங் டு சே? What they are trying to say? Charges. Charges of what? minus sign. Two particles. like or unlike. Good. Right? Very good. So அது வந்து unlike charges-ஆ இருக்கலாம், இல்லைனா like charges-ஆ இருக்கலாம். இது ரெண்டுத்துக்குமே we will use Coulomb's law. இப்போ வந்து எனக்கு ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது சார், ரெண்டுமே எனக்கு நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்குது, அப்போ நான் வந்து Coulomb's law பயன்படுத்துகிறேன். ஓகே, இப்போ இதே வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த இடத்துல அந்த 2 சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் யூ வில் யூஸ் த சேம் Coulomb's law தான். ஓகேவா? அப்போ Coulomb's law வந்து டு ஃபைண்ட் த ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவாக இருந்தாலும் சரி, ரிப்பல்சிவாக இருந்தாலும் சரி, அவ்வளோதான். இதுதான் பேசிக், இதுதான் Coulomb's law, வேறு எதுவுமே கிடையாது. பட் இதை கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா சிமிலர் டு கிராவிடேஷ்னல் லா தான், ரைட்? நம்ம 6th சாப்டர் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ். அதே ஃபோர்ஸ் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம், ரைட்? சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அப்போ என்ன சொல்கிறாங்க? எனக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி டிபெண்ட் அப்பான் த மாஸ், அட் த சேம் டைம் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ். அப்படின்னா என்னுடைய 2 ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வில் டிக்ரீஸ். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வில் டிக்ரீஸ். சரி, அது எனக்கு புரியவே இல்லை. ஓகே, we will come to north pole and south pole, right? இன்னொரு கேஸ், சேம் நார்த் போல் அண்ட் சவுத் போல். இதை நம்ம கேஸ் 1ன்னு வச்சுப்போம், இது கேஸ் 2ன்னு வச்சுக்கலாம். this is the distance, let us say 1 meter. this is the distance, let us say it is 10 meter. இப்போ இந்த முதல் கேஸுக்கும் ரெண்டாவது கேஸுக்கும் என்ன வித்தியாசம்? Distance கூட சார். வெரி குட். டிஸ்டன்ஸ் மட்டும் தானா சார்? force of attraction. Force of attraction வந்து high for first one and low for second one. less ஆ இருக்கும் சார் first one. வெரி குட். இங்க due to வந்து inverse sir. யா, distance square. so force of attraction in the first case வந்து very very high, in the second case வந்து force வந்து ரொம்ப கம்மி. because distance is less, distance is more. இது அப்படியே இங்கே போடு. என்ன ஆகுது? 2 ஆப்ஜெக்ட் இருக்கு, m1 m2, m1 m2. ஸோ இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். பிகாஸ் எனக்கு இங்கே டிஸ்டன்ஸ் கம்மி, அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் வெரி ஹை. இங்கே ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் இதுவும் ஒரே விஷயந்தான், இதில் மாற்றமே இல்லை. இப்போது சார்ஜஸுக்கு வரும். பாசிட்டிவ் சார்ஜு, நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜு
நெகட்டிவ் சார்ஜ். இங்கே ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், இங்கே ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கே டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, இங்கே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு மட்டும் இல்லை. இதே வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் இங்கேயும் ஃபோர்ஸ் இருக்கும், இங்கேயும் ஃபோர்ஸ் இருக்கும். இங்கே இருக்கிற ஃபோர்ஸை விட இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் வந்து கம்மி. இங்கேயும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான், இங்கேயும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான். இங்கே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், இங்கே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். இதே தான் நார்த் போல், இங்கேயும் ரிப்பல்சிவ் தான், இங்கேயும் ரிப்பல்சிவ் தான். பட் the repulsive force between this one is less when compared to this one due to distance. அவ்வளோதான், டியூ டு டிஸ்டன்ஸ் தான். ஒன்றுமே இல்லை, முடிஞ்சது, கான்செப்ட் முடிஞ்சது. இப்போ நம்ம சார்ஜஸை கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக நம்ம எழுதணும் அப்படின்னா how we can see force directly proportional to charges, charge 1 and charge 2. நியூட்டன்ஸில் லா ஆஃப் அட்ராக்ஷனில் மாஸ் 1 அண்ட் மாஸ் 2. அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், ஃபோர்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். இது வந்து யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் அந்த இதுக்கும் இந்த கூலும்ஸ் லாவும் அப்படியே சிமிலர் தான், ரைட்? இதில் எதுவும் இன்னும் இல்லை. அப்படியே நம்ம கிராவிடேஷன் இங்கே அப்படியே ஜஸ்ட் வி வில் கம்பேர் எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m1 m2, எஃப் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ வென் வி கம்பைன் எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு q1 q2 பை ஆர் ஸ்கொயர், இது எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m1 m2 பை ஆர் ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்? அடுத்த ஸ்டெப்புக்கு we will do one thing. என்ன பண்ணுவோம்? To take the proportionality we do add one constant, correct? So which is nothing but f equal to k times q1 q2 by r square. இங்கே என்ன வரும்? f equal to gravitation, so g m1 m2 by r square, correct? Yes or no? Yes, sir. Right. So இதுக்குமே since it is proportionality constant, remember that. இந்த ஜிக்கு நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க, there is some specific value 6.67 10 to the power minus 11 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேக்குமே ஒரு காமனான ஒரு வேல்யூ இருக்குது. அது என்னென்னா 9 into 10 to the power 9 அப்படின்னா. சரியா? this is the value of this constant. இது யாரு? இது வந்து கூலும்ஸ் லா. இது யாரு? இது வந்து கிராவிடேஷனல் லா. சரி, இப்போ நீங்கள் கிளாஸை சரியாக கவனிச்சிருக்கீங்களான்னு பார்க்கலாம். இந்த ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம்? சார் ப்ராடக்ட் ஆஃப் மாசஸ், ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ். Coulomb's law charges, sir. ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் மாசஸ் சார். ஓகே. இன்னொன்று சார் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து கம்மியா இருக்கு சார். ஓகே, அதுவே கூலும்ஸ்ல ஒரு கான்ஸ்டன்ட். வெரி குட். அப்போது we can say that electrostatic force வந்து much greater than gravitational force. இன்னொரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் டெலிகிராம் வாட்ஸ்அப்லேயே ஒரு சாக்லேட் அனுப்புகிறேன். Q1 Q2 M1 M2 சார்? இல்லை, வேறு. ஆனால் அது முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே சார். கெஸ் பண்ணுங்க சார். கிராவிடேஷன் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் சார். இது வந்து அட்ராக்டிவ் ஆர் ரிபல்சிவ் சார். யாருப்பா அது? சஞ்சய். வெரி குட், ரைட். திஸ் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ். கூலும்ஸ் லா வந்து போத் அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ். ஆனால் கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் வெறுமனே அட்ராக்ஷன் மட்டும்தான் பாசிபிள்.
ரிப்பல்ஷன்லாம் கிடையாது கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும், ரைட்? பட் இன் கூலம்ஸ் we have attraction as well as And repulsion. repulsion, ரைட்டா? இதுதான் மேஜர். ஓகே, இப்போ இந்த கிராவிடேஷனை அப்படியே நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். we will come to electrostatic part. ஸோ அதில் இந்த k உடைய வேல்யூ வந்து நம்ம 9 into 10 to the power 9 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் நியூட்டன் தான், ரைட்டா? ஸோ எப்போ we have F equal to k times Q. Sir, unit வந்து நியூட்டனா சார்? யா, அதுதான் சொல்ல வரேன் இப்போ. எஸ், நியூட்டன், ரைட்? ஸோ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். நான் ஏன் நியூட்டன் வருதுன்றதை சொல்கிறேன், ரைட்டா? ஸோ இப்போ பாருங்கள், சப்போஸ் ரைட் லெட் அஸ் சே Q1 அண்ட் Q2 இது ரெண்டுத்துக்குமே 1 கூலும்னு வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ the distance between the two charges 1 மீட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ வாட் happens? F equal to K. ஆமாவா? எஸ் சார். இந்த கேக்கு ஒரு வேல்யூ இருக்குது, 9 into 10 to the power 9. ஸோ F equal to K. ஸோ ஃபோர்ஸ், ஸோ அதனால் நியூட்டன். அண்டர்ஸ்டுட்? Yes, sir. அண்ட் இந்த k இருக்கு இல்லையா, k which is equal to 1 by 4 pi epsilon நாட்னு சொல்லுவோம், ரைட்? அந்த கேவை 1 by 4 pi epsilon நாட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 pi அது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான். ஈவன் எப்சலான் நாட் அதுவும் கான்ஸ்டன்ட் தான். இதுக்கு ஒரு Sir, changed upon medium, sir. யா, எக்ஸாக்ட்லி, ரைட்? ஸோ அது என்னன்னா, இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ இருக்குது, 8.85 10 to the power -12 அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஒன், மாறாது, ஓகேவா? திஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அண்ட் இந்த கூலம்ஸ் லா கூட F which is equal to K times Q1 Q2 by R square சொல்கிறோம் இல்லையா? இதை நம்ம இப்படியும் சொல்லலாம், 1 by 4 pi epsilon naught, ரைட்? ஸோ 4 pi epsilon naught epsilon R Q1 Q2 by R square. இது ரெண்டுமே சேம் தான். ஏன்? ரைட். அண்ட் ஈவன் இதை இப்படி கூட சொல்லலாம், 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square, right? When it is placed in air. ஞாபகம் வச்சுக்கோ, when it is placed in air, ரைட்? இப்போ என்ன விஷயம் இதில், என்ன அதான் சொல்ல வரேன். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see here we will talk about the permittivity, ரைட்? பெர்மிட்டிவிட்டின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுவோம், ரைட்? பெர்மிட்டிவிட்டி இஸ் நத்திங் பட் த மீடியம் இன் பிட்வீன் த சார்ஜஸ், ரைட்? அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த மீடியம் தான் நம்ம பெர்மிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். அண்ட் வி ரிலேட் சம் டேர்ம்ஸ் வித் திஸ் பெர்மிட்டிவிட்டி. எப்படின்னா, எப்சலான் ஆர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆர் permittivity of free space அப்படின்னு சொல்லுவோம். I am repeating again, you just make a note, right? Permittivity of free space, permittivity of free space, அதாவது vacuum இல்லை air அப்படின்னா epsilon r அப்படின்னு சொல்லுவோம். And epsilon, I am writing the spelling, this is how you have to pronounce epsilon, ரைட்டா? ரைட்? இங்கே வந்து இந்த நாட் போட்டிருக்கீங்களா, ஜீரோ மாதிரி போட்டிருக்கீங்களா, அது வந்து எப்சலான் நாட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஹவ் வி ப்ரொனவுன்ஸ், ஓகே? இது எப்சிலான் ஆர். ஃபார் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது ஃபார் ஏர்
இங்கே பாருங்கள், come to this first equation, I will explain that. Wait, come to the first one. F equal to k q1 q2 by r square. Okay, இது பாரு 1 by 4 pi epsilon naught epsilon r, which is nothing but 1, correcta, for air. அதான் இங்கே air போட்டு நான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். for air வந்து என்ன, this is equal to 1 இல்லையா? so I can also rewrite like this one, 1 by 4 pi epsilon naught q1 q2 by r square, which shows there is epsilon r and that epsilon r equal to 1. புரியுதா? Yes, sir. Sir, please repeat, sir. See, Epsilon r equal to 1, sir. sorry, yeah, epsilon r equal to 1 for air. For air, Okay, sir. right? Permittivity na, how much it allows, it will not be same. இப்போ for example, இப்போ வந்து நார்மலாக ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, ஏர் மீடியம், என்கிட்ட ஒரு பார் மேக்னெட் இருக்குது, நார்த் போல் அண்டு சவுத் போல். இந்த ரெண்டு, ரைட், இந்த நார்த் போலுக்கும் இந்த சவுத் போலுக்கு இடையில வெறுமனே ஏர் மீடியம் தான் இருக்குன்னு வச்சுப்போம். இன்னொரு கேஸில் அதே நார்த் போல் அதே சவுத் போல் அதே டிஸ்டன்ஸ் தான், பட் இன் பிட்வீன் தெம் let us say I have water. Will the attraction will be same? No, sir. No, sir. Medium changed. No, sir. So medium So change medium change. yeah, exactly. So medium change ஆகுது. அப்போ கண்டிப்பாக அட்ராக்ஷன் ஃபோர்ஸோ இல்லை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோ மாறப்போகுது. ரைட், இட் இஸ் வெரி கிளியர் தட் இட் இஸ் டியூ டு த மீடியம். கரெக்டாக? அப்போ மீடியம்னால அங்கே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சேஞ்ச் ஆகுது. இதே தான் சார்ஜஸுக்கும் அப்ளிகபிள். சார்ஜஸுக்குமே பார்த்தீங்கன்னா மீடியமை பொறுத்து என்னுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ இல்லை என்னுடைய ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனோ மாறும். இது ஏர் அப்படின்றதுனால என்ன இருக்குது, இங்கே வந்து இட் வில் ஹாவ் மோர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ரைட், அப்போது இந்த ஏருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதனுடைய பெர்மிட்டிவிட்டி, அது எந்த அளவுக்கு அலோவ் பண்ணும், அது வந்து ஈக்குவல் டு 1, which will not affect the force between the two charges. Right, and we can also relate epsilon r, which is equal to epsilon by epsilon naught. Right, so இப்படி சொல்லுவோம். இது என்ன, epsilon by epsilon naught, what is that அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மீடியம், எந்த மீடியமில் இருக்குது அது. ரைட், எந்த மீடியமில் இருக்கோ, யா, இல்லை இல்லை இல்லை, அது வந்து வாட்டராக இருக்கலாம் இல்லை பெட்ரோலாக இருக்கலாம், அந்த மாதிரி எதுனா ஒரு மீடியம் அப்பார்ட் ஃப்ரம் ஏர். புரியுதா? Yes, sir. ரைட், ஸோ ஏரை தாண்டி இல்லாத ஒரு மீடியம், அதுதான் வந்து எப்சிலான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ இந்த எப்சிலான் நாட் அப்படின்றது கூட it is a constant one. Right, that is constant, and we said that which is equal to 8.85 10 to the power minus 12. This is constant. சரி, இது வந்து constant. Can you understand? Yes, sir. ஸோ இது வந்து ஃபார் ஏர். அப்போ இந்த ஈக்குவேஷனை எவ்வளோ விதமாக எழுதலாம் பாருங்களேன். அதே ஈக்குவேஷனை எஃப் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon q1 q2 by r square இப்படியும் எழுதலாமா? ஏன், இங்கே பாருங்கள், ஏன்னா எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். புரியுதா இல்லை கன்ஃபியூஷனாக இருக்கா? Sir, little amount of confusion. எதில் இருந்தம்மா? Sir, epsilon of r. சி, இது வந்து வி ரிலேட் த டூ மீடியம், அவ்வளோதான். ரைட், வி ரிலேட் த டூ மீடியம், அது ஏர் இல்லை இன்னொரு மீடியம் ஏதோ ஒன்று இருக்குது. ஐ எம் ஜஸ்ட் ரிலேட்டிங் போத். ஸோ அதனால் திஸ் எப்சிலான் நாட், சாரி எப்சிலான் ஆர்,
which is equal to epsilon by epsilon naught or relative permittivity அப்படின்னு கூட சொல்லுவோம், right? Relative permittivity. So this epsilon r is nothing but relative permittivity. சார் எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு 1 ன்னு சொல்லிருக்கீங்க, புக்ல எப்சிலான் ஆர் கிரேட்டர் தென் 1 ன்னு கொடுத்துருக்காங்க சார். இதுல ஃபார் ஆல் தி அதர் மீடியா அப்படின்னு கொடுத்து ஃபார் அதர் மீடியா தானே சொல்லியிருக்கேன். ஐ எம் நாட் மென்ஷனிங் தட்ல ஏர் தானே ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே சார். இல்லையா? ஃபார் ஏர் இட் இஸ் 1. அண்டர்ஸ்டுட்? எஸ் சார். யா. ஸோ அதனால தான் வந்து ஏருக்கு மட்டும் அதுதான் நான் இங்கே பாருங்கள் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஃபார் ஏர் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் வந்து மறுபடியும் எழுதுகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. எஃப் ஈக்குவல் டு கே டைம்ஸ் q1 q2 பை ஆர் ஸ்கொயர் இப்படி சொல்லலாம். இல்லைன்னா எஃப் ஈக்குவல் டு கேக்கு பதிலாக 1 பை 4 பை எப்சலான், ரைட்? எப்சலான் நாட் எப்சலான் ஆர் q1 q2 பை ஆர் ஸ்கொயர். இல்லைன்னா எஃப் ஈக்குவல் டு 1 பை 4 பை எப்சலான் q1 q2 பை ஆர் ஸ்கொயர் ஆர் எஃப் ஈக்குவல் டு 1 பை 4 பை எப்சலான் நாட் q1 q2 பை ஆர் ஸ்கொயர். திஸ் இஸ் ஃபார் ஏர். ஏன்னா எப்சலான் ஆர் வந்து 1 ஆகிடும். புரியுதா? Yes, sir. Any confusion here? No, sir. Right. And we can also say that F equal to K when Q1 Q2 equal to 1 coulomb and the distance between them is 1 meter. So K உடைய value வந்து 1 by 4 pi epsilon or 1 by 4 pi epsilon naught epsilon r. Understood? Numerical 9 into 10 to the power 9 Newton. இதனை கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா ஏன்னா இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம புக்கில் இல்லை, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். புரியுதா? Yes, sir. Any doubt sir. here? No, sir. No, right? So this is No, it. sir. And all நீங்கள் வந்து அந்த கிராவிடேஷனலுக்கும் இந்த கூலும்ஸ் லாக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸும் சொல்லிட்டீங்க, ரைட்? ஸோ கான்ஸ்டன்ட் வந்து விச் மீன் கூலும்ஸ் லாவுடைய ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் கூலும்ஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா போத் ஃபார் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன், வெரஸ் கிராவிடேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் அட்ராக்ஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல், விச் மீன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் them. ஸோ அந்த வகையில் ரெண்டுமே சேம் தான். அண்ட் அதே மாதிரி சார்ஜஸ் வந்து will depend up, which mean and the force வந்து will depend upon the charges coulombsல, whereas in gravitation it depends upon the mass of that objects, right? So this is it. So இதுதான் வந்து நம்ம மேக்னிடியூட்ல சொல்லியிருக்கோம். in terms of vector, வெக்டார்ல நம்ம எப்படி சொல்லலாம்? ஸோ வெக்டார் அப்படின்றது என்னது? what is vector? Indicating the direction. டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். Very good. So vector அப்படின்றது வந்து right, which indicates the direction plus magnitude. So magnitude அப்படின்றது numerical value, right? Numerical value மட்டும் இல்லாமல் it indicates the direction, in which direction it goes. ஓகேவா? இப்போ ரொம்ப சிம்பிள், உங்களுக்கே தெரியும், ரைட்? ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் கண்டிப்பாக தேர் வில் பி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ Q1 Q2 அப்படின்னா என்னது? Charges. ஸோ சார்ஜ் 1 and 2, ரைட்? இப்போது ஃபஸ்ட்டு சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது, ரைட், இந்த சார்ஜ் வந்து வில் எக்ஸ்பீரியன்ஸ் சம் ஃபோர்ஸ். இந்த ஃபஸ்ட்டு சார்ஜ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் சம் ஃபோர்ஸ் ஃப்ரம் விச் ஒன்? ஃப்ரம் சார்ஜ் 2, கரெக்டாக? ஆமாம் தானே? Yes, sir. அதே மாதிரி சார்ஜ் 2 வில் எக்ஸ்பீரியன்ஸ் சம் ஃபோர்ஸ் ஃப்ரம் சார்ஜ் 1, கரெக்டா? எஸ் ஆர் நோ? அப்போது ஃபோர்ஸ் ஆன் Q1
will be equal to force on Q2 but in opposite direction. ஆமா தானே? Understood or not? Yes, sir. See, ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள்மா. என்கிட்ட 2 சார்ஜ் இருக்குது. 2 சார்ஜ் இருக்குன்னா ஒவ்வொரு சார்ஜும் ஒவ்வொரு சார்ஜுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், அவ்வளோதான். இப்போ Q1 அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்குது, Q2 அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்குது. ஸோ Q1 அப்படின்ற சார்ஜ் வந்து Q2க்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், Q2 அப்படின்ற சார்ஜ் வந்து Q1க்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், அவ்வளோதான். விச் மீன் அது ரெண்டுமே அட்ராக்ட் ஆகும் அப்படின்றதான் நம்ம சொல்ல வரோம் இங்கே. இப்போது இதை நம்ம ஹவு வி கேன் ரீஅரேஞ்ச் தேர் டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ கன்சிடர் த Q1, இப்போ நான் Q1 அப்படின்னு நம்ம எடுக்கும்போது Q1க்கு யார் ஃபோர்ஸ் கொடுக்குறா? ஆப்வியஸ்லி Q2 தான். Q2க்கு யார் ஃபோர்ஸ் கொடுக்குறா? ஆப்வியஸ்லி Q1 தான் கொடுக்க போகுது. ஏன்னா தன்னைத்தானே அடிச்சிக்க முடியாது இல்லையா? இப்போ 2 பேர் இருக்கோம். இப்போ நான் வந்து எனக்கு எதிரில் இருக்கிறவன் அடிப்பேன், எனக்கு எதிரில் இருக்கிறவன் என்ன அடிப்பான், நானே என்ன அடிச்சிக்க முடியாது, கரெக்டாக? ஸோ அதுதான். அப்போ Q1 அப்படின்ற சார்ஜுக்கு வந்து Q2லேருந்து ஒரு ஃபோர்ஸ் வரும். தர்ஷினி Q2 மியூட் போட்டுருங்க. ஏய் தர்ஷினி Q2 ஃபோன் ஸோ Q2 அப்படின்ற சார்ஜ் வந்து Q1க்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் இட். ஸோ திஸ் இஸ் ஆஃப் இட் ஒர்க்ஸ். அப்போ ஒவ்வொரு சார்ஜும் ஒவ்வொரு சார்ஜுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ டு ஃபைண்ட் த டைரக்ஷன் வி வில் ரைட். ஸோ F12 அப்படின்னு எடுப்போம். நல்லா கவனிச்சுக்கோ, இது யூஸ் பண்ண மாட்டீங்க, பட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஜஸ்ட் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. F12 அப்படின்னா ஃபோர்ஸ், நல்லா யூ கேன் ஆல்சோ ரீரைட், சாரி யூ கேன் ஆல்சோ ரைட் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 டியூ டு சார்ஜ் 2. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்ல ஆக்ட் பண்ணுது, ஃபோர்ஸ் கொடுக்குது. 1 மேல ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, சார்ஜ் 2. அவ்வளோதான். ஸோ ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 யார் கொடுக்குறா? சார்ஜ் 2. அப்போது F21 அப்படின்னா சார் 2க்கு வந்து 1 கொடுக்குது. ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 2 டியூ டு சார்ஜ் 1. இதில் எதனா டவுட் இருக்கா? நோ சார். ரைட். நான் வி வில் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். K இங்கேயும் K தான், அது கான்ஸ்டன்ட்டு தான். ஸோ தெர் இஸ் நோ சேஞ்ச். அதே 2 சார்ஜுக்கு இடையில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் தான். ஸோ Q1 Q2 இங்கேயும் அதே தான், Q1 Q2 அதே தான். 2 சார்ஜுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் R2. இங்கேயும் அதே தான்ப்பா, 2 சார்ஜுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ். இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, we will use another term r cap. யூனிட் வெக்டார். r cap அப்படின்றது யூனிட் வெக்டார் which indicates only the direction இல்லையா? which indicates only the direction. அப்போ F12 force on 1 due to 2. அப்போ யார் கொடுக்குறா? சார்ஜ் 2 தானே? எஸ் சார். அப்போது 2ல் இருந்து 1க்கு வருது. அண்டர்ஸ்டுட்? எஸ் சார். டைரக்ஷன் தானே, யூனிட் வெக்டார் வந்து டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணுறது தானே. எங்கேருந்து வருது? ஃபோர்ஸ் ஆன். சார் அப்போ எஃப்க்கு வெக்டார் மேலே போடணும்ல சார்? புரியலம்மா? எஃப்க்கு மேலே வெக்டார் போடணும்ல சார், அந்த ஆரோ மார்க். அதான் போட்டிருக்கேனே கேப்பு. சார் எஃப்க்கு மேலே சார் ஃபோர்ஸ். F யா ரைட். ஸோ ஆர் சார் தட் சைட். யா திஸ் ஒன். தேங்க்யூ ஸோ மச். சப்போ இங்கே பார்த்தீங்கன்னா R21 அப்படின்றது ஃப்ரம் 2 to 1. அப்போது இங்கே F21 which is equal to K times Q1 Q2 by R square and R cap. இங்கே எப்படி இருக்கும் டைரக்ஷனு? 1 2. அவ்வளோதான் விஷயமே. ரைட்? எனி டவுட் ஹியர்? எஸ். நோ சார். நோ சார். திஸ் இஸ் கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம். சரி, சம்டைம்ஸ் வந்து தே மே ஆஸ்க் கூலும்ஸ் லா வந்து நீங்கள் வெக்டார் ஃபார்மில் டினோட் பண்ணுங்க அப்படின்னு கூட நமக்கு கேட்பாங்க. எனி டவுட் டில் திஸ்? சார் இந்த ஆர்ன்றது ஃபோர்ஸ் உடைய டைரக்ஷனை தான சார் குறிக்குது? ஆமா ஃபோர்ஸ் உடைய டைரக்ஷனை தான் குறிக்குது. Thank you sir. Yes, most welcome. Any doubt till this now? No sir. இப்போ அடுத்த வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? No sir.
Yes, sir. No, sir. Okay, right. So then we will wind up the session.